1980களின் தொடக்கம் அது. பள்ளிக்கு செல்வதற்கு முன் பேப்பர் போடுவதை வழக்கமாக கொண்டிருந்த 13 வயது சிறுவன் தனது அரை ட்ரவுசருடன் ஈரோடு ரயில் நிலையத்தில் பேப்பருக்காக காத்திருந்த நேரம். அங்கு வந்த முன்பின் தெரியாத நபர் ஒருவர் எங்கே பால் கிடைக்கும் என அந்த சிறுவனை கேட்டிருக்கிறார். அந்த முதல் சந்திப்பு தன்னை தமிழக சட்டப்பேரவை வரை அழைத்துச் செல்லும் என அந்த சிறுவனுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. அந்த சிறுவன்தான் தற்போது திமுகவின் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியின் இடைத்தேர்தல் வேட்பாளர் VC சந்திரகுமார். அவரிடம் அன்று உதவி கேட்டு நின்ற முகம் தெரியாத நபர் கேப்டன் விஜயகாந்த். ஈரோட்டைச் சேர்ந்த VC சந்திரகுமார் இன்று திமுக வேட்பாளராக இருந்தாலும் அதிமுக தொண்டர், கேப்டனின் தளபதி என அவரது கடந்த காலம் பல சுவாரஸ்யங்கள் நிறைந்தது. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த சந்திரகுமார் தனது குடும்பத்தின் பாரத்தை குறைக்க பள்ளி செல்லும் காலத்திலேயே பேப்பர் பாயாக வேலை செய்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் ரயில் நிலையத்தில் வைத்து சந்திரகுமாரை சந்தித்திருக்கிறார். அரை ட்ரவுசருடன் நின்ற அவரை பார்த்து பள்ளிக்கு செல்லவில்லையா என்றும் கேட்டிருக்கிறார். எங்கோ பார்த்தது போல இருக்கிறதே என சந்திரகுமார் யோசிக்க தன்னைத்தானே நடிகர் விஜயகாந்த் என அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார் அவர். இதன் பிறகு விஜயகாந்தின் படங்கள் ரிலீஸ் ஆகும் தேதிகளில் எல்லாம் மறக்காமல் தியேட்டருக்கு ஆஜராக தொடங்கிய சந்திரகுமார் மெல்ல மெல்ல அவரின் ரசிகராகவே மாறிப்போயிருக்கிறார். கருப்பாக இருந்ததால் தனது சொந்தங்களாலேயே பகடி செய்யப்பட்டு மனவேதனையில் இருந்த சந்திரகுமாருக்கு தன்னை போல ஒருவர் திரையுலகத்தில் கொடிகட்டி பறப்பது உத்வேகமாக இருந்தது. 10ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு அரசியல் பக்கம் கவனத்தை திருப்பிய சந்திரகுமாரின் வாழ்வில் திருப்பு முனையாக அமைந்தது விஜயகாந்துடனான மற்றொரு சந்திப்பு. ஒருமுறை பட ரிலீஸுக்காக ஈரோட்டுக்கு வந்திருந்த விஜயகாந்த் கூட்டத்தில் நின்றிருந்த சந்திரகுமாரை அடையாளம் கண்டுகொண்டார். இதனால் உற்சாகமடைந்த சந்திரகுமார் மேடையில் ஏறி அருகில் செல்ல சென்னைக்கு வந்து தன்னை சந்திக்கும்படி கூறிவிட்டு சென்றிருக்கிறார் விஜயகாந்த். இதனையடுத்து 1984ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் முடிந்த ஒரு சில நாட்களில் வீடு தேடி சென்றிருக்கிறார் சந்திரகுமார். அப்போது பெரிதும் அறிமுகமில்லாத அவரை தனது வீட்டில் ஒரு வாரம் தங்க வைத்து ராஜ உபசரிப்பு கொடுத்திருக்கிறார் விஜயகாந்த். அவரின் இந்த கவனிப்பு விஜயகாந்தின் தொண்டராகவே சந்திரகுமாரை மாற்றிவிட்டது. சென்னையை விட்டு ஈரோட்டுக்கு வந்த பிறகு மெல்ல மெல்ல விஜயகாந்தின் ரசிகர் மன்றத்தை கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்த தொடங்கினார் சந்திரகுமார். விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆகும் நாட்களில் ஈரோட்டில் இருக்கும் கிராமங்களுக்கு சென்று அவரது ரசிகர்களை அடையாளம் கண்டு மன்றத்தில் சேர்த்திருக்கிறார். சந்திரசேகரின் உழைப்பை கண்டு அசந்து போன விஜயகாந்த் அவரை முதலில் ஈரோடு நகர்மன்ற தலைவராக்கி பின்னர் மாவட்ட பொறுப்பாளராக நியமித்தார். ஈரோடு முழுக்க ஒன்றியம், நகரம், ஊராட்சி என விஜயகாந்த் ரசிகர் மன்றங்களின் எண்ணிக்கை பெருகியது. அதிமுகவில் அங்கமாக இருந்தாலும் விஜயகாந்துக்கு வருங்கால முதலமைச்சரே என போஸ்டர் அடித்து ஒட்டினார் சந்திரகுமார். அதோடு ரசிகர் மன்றம் கட்சியாக உருவெடுக்கும் முன்னரே வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி என புதிய அணிகளை உருவாக்குவதில் ஆர்வத்தோடு இறங்கி இருக்கிறார். 2000ஆம் ஆண்டு விஜயகாந்த் ரசிகர் மன்றத்திற்கான புதிய கொடி அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் அவரை எப்படியாவது அரசியலுக்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடன் இணைந்து முயற்சி செய்திருக்கிறார் சந்திரகுமார். இதனால் 2005ஆம் ஆண்டு வெறும் 15 நாள் இடைவெளியில் ஈரோடு, திருவண்ணாமலை, தூத்துக்குடி என 3 இடங்களில் மாபெரும் மாநாட்டை நடத்தியது விஜயகாந்த் ரசிகர் மன்றம். ஈரோடு மாநாடு மார்ச் 13ஆம் தேதி அன்று நடந்தது. அதே மேடையில் தனது அரசியல் என்ட்ரியை அறிவித்த விஜயகாந்த் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என மாநாட்டை முடித்தார். அடுத்த 6 மாதங்களில் செப்டம்பர் 14ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தொடங்கப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு குறைவான கால அவகாசம் மட்டுமே இருந்ததால் களத்தில் பம்பரமாக சுழன்றார் சந்திரகுமார். அந்த தேர்தலில் விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றார். தேமுதிக சார்பில் ஈரோட்டில் களமிறங்கிய சந்திரகுமார் முதல் தேர்தலிலேயே கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வாங்கினார். அவருக்கு 3ஆம் இடம் கிடைத்தது. 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது தேமுதிக. இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் களமிறங்கியிருந்த சந்திரகுமார் தற்போதைய அமைச்சர் முத்துசாமியை எதிர்த்து 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சட்டப்பேரவைக்குள் எதிர்க்கட்சியாக தேமுதிக அமர சந்திரகுமாருக்கான அதிகாரமும் அதிகரித்தது. அவையில் கேப்டன் விஜயகாந்த் இல்லாத நேரங்களில் தேமுதிகவை வழிநடத்தும் பொறுப்பே சந்திரகுமாரிடம்தான் வந்து சேர்ந்தது. ஆனால் இவையெல்லாம் வெகு காலத்திற்கு நீடிக்கவில்லை. தனது அரசியல் வாழ்க்கைக்கு அச்சாரம் போட்டுக் கொடுத்த விஜயகாந்திற்கு எதிராக திரும்பினார் சந்திரகுமார். 2016 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிய நேரத்தில் எல்லாம் பரபரப்பாக நடந்து முடிந்தது. அதிமுகவை தோற்கடிக்க மக்கள் நல கூட்டணியில் ஐக்கியமாக முடிவு செய்தது தேமுதிக. விஜயகாந்தின் கட்டுப்பாட்டில் இருந்த கட்சி பிரேமலதாவின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டதாக சர்ச்சையை கிளப்பினார் சந்திரகுமார். அதிமுகவிடமிருந்து பணத்தை வழங்கி கொடுத்து வைகோதான் இந்த கூட்டணிக்கே ஏற்பாடு செய்ததாக குற்றச்சாட்டை அடுக்கினார். அவரது பேச்சுக்களால் கொந்தளித்து போனார் பிரேமலதா. நானே என் அன்பு கணவர் கேப்டனின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போது கட்சி எப்படி என் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என கேள்வி எழுப்பினார்.
சந்திரகுமார் தான் வேறு ஒருவரின் கட்டுப்பாட்டில் சிக்கி இருப்பதாக பதிலடி கொடுத்தார். கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் விரும்பாத கூட்டணியை அமைத்திருப்பதாக கூறி சந்திரகுமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் ஒன்று கூடி போட்டி தேமுதிகவை உருவாக்கினர். ஏப்ரல் 10 உருவாக்கப்பட்ட கட்சிக்கு மக்கள் தேமுதிக என பெயரிட்டனர். திமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலையும் சந்தித்தனர். ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை. இதனால் அதே ஆண்டு மக்கள் தேமுதிகவை கலைத்துவிட்டு திமுகவில் ஐக்கியமானார் சந்திரகுமார். அவருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியது திமுக. 7000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தவறவிட்டார் சந்திரகுமார். ஆனாலும் திமுகவிற்குள் அவருக்கு அடுத்தடுத்து பொறுப்புகள் வழங்கப்பட்டன. திமுக கொள்கை பரப்பு அணி மாநில இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். பின்னர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பகுதி பொறுப்பாளராக ஆக்கப்பட்டார். 2019 ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் சேலம் தொகுதியை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு சந்திரகுமாருக்கு வழங்கப்பட்டது. அங்கு சந்திரகுமாருடன் சேர்ந்து திமுகவில் இணைந்த பார்த்திபன் தான் நிறுத்தப்பட்டிருந்தார். தேர்தல் முடிவில் 1,46,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பார்த்திபன் வெற்றி பெற்றார். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ஈரோடு கிழக்கு திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் பக்கம் சென்றதால் குமாரபாளையத்திற்கு இடம் மாறினார் சந்திரகுமார். அந்த தொகுதிக்கு அவரை பொறுப்பாளராக நியமித்து அனுப்பியிருந்தது திமுக. 2024 திருச்செங்கோடு மக்களவை தொகுதி பொறுப்பாளர், அரவக்குறிச்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பணிகள் என களத்தில் ஆக்டிவாகவே இருந்தார் சந்திரகுமார். அதற்கான பலன்தான் தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை அவருக்கு வாங்கி கொடுத்திருக்கிறது. சந்திரகுமாரை களமிறக்குவதற்காக திமுக தலைமையே நேரடியாக காங்கிரசிடம் பேசி ஈரோடு கிழக்கை வாங்கி கொடுத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை சந்திரகுமார் எப்படி பயன்படுத்திக் கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.